ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ் சொல்லு. ஏய் ஹாய் சொல்லுடி. ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எவ்ரி ஒன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் நைட்டுக்குள்ளே சீக்கிரமாக எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா மில்கிக்கு ரொம்ப நாளாக இருக்கிற குட்டி குட்டி ஆசைகள் நிறைய இருக்குது. அது இந்த வேலண்டைன்ஸ் டேயில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணப்படும். மில்கி வந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிட்டா. காலைல நாங்கள் 2 பேரும் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டா. ஸோ அதே நேரத்தில் இந்த வேலண்டைன்ஸ் டே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா எனக்கும் ஸ்பெஷல், ஆதிராக்கும் ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆதிரா பிறந்து வந்திருக்க ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே இந்த வேலண்டைன்ஸ் டே. ஸோ ஆதிரா இன்னும் வளர்ந்து இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆதிரா கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவளோட லைஃப்ல இவளை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுற பர்சனாக நான் இருக்கணும், ஒரு பையனாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? ஏய் பூபு, ஏய் ஆதிரா, ஐ லவ் யூ ஆதிரா, ஐ லவ் யூ சோ மச் ஆதிரா. ஒரே ஒரு கிஸ் அடிச்சுக்கிட்டா, ஸோ ஓகே. அடுத்தடுத்து வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே நேரத்தில் வந்து பூபு வந்து ரிவீல் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ ஷார்ட் டைம்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 100 வியூஸ் போன விளாகா வந்து அந்த விளாக் இருந்தது. அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே நேரத்தில் ஹேரோ ஹப்ல வந்து பிவிஆர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை ஏர்போர்ட்ல. அந்த தியேட்டரை பத்தி ஒரு விளாக் ஒன்று பண்ணியிருந்தேன், ஒரு தியேட்டர் டூர் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்கையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் ஃப்ரீ டைம்ல இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற அன்பான நெஞ்சங்கள் அனைத்தும் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, மில்கிக்கு கால் பண்ணி மில்கி வந்து பிக்கப் பண்ண போறோம். எப்பவுமே அவளே வீட்டுக்கு வந்துருவா. ஸோ இன்னைக்கு என்ன பண்றோம்னா ஒரு சேஞ்சுக்கு மில்கி மெட்ரோலேருந்து இறங்கும் போது மில்கியை போயிட்டு பிக்கப் பண்ணி அதுல இருந்து இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆதிரா வந்து இப்போ அம்மா கிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள். சரி பாய் சொல்லிட்டு பாய் பாய். நான் அடுத்த வீடியோவில் வரேன். டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். ஸோ ஆதிரா வந்து மம்மம் சாப்பிட்றதுக்கான டைம் வந்துச்சு, பூவா சாப்பிட்றதுக்கான டைம் வந்துச்சு. அதனால எல்லாருக்கும் பாய். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்திருக்கோம். எங்கன்னா திருமங்கலம் மெட்ரோ. மில்கி இங்கே தான் வந்து இறங்குவா. இங்கே தான் இறங்கி வீட்டுக்கு வருவா. கூட்டிட்டு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். எங்கன்னா வந்து சதர்ன் சைனீஸ்ன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்து வச்சிருக்கேன். என்னன்னா வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் இப்போது இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வந்து மில்கி எங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ நம்ம வந்து மில்கி வரதை பார்க்கலாம். வரா. ஏய் என்ன மெட்ரோ வரைக்குமா? சரி இன்னைக்கு சும்மா வரணும்னு தோணுச்சு மெட்ரோ வரைக்கும், அதான் வந்தேன். வேலண்டைன்ஸ் டே அது கூட வாயில வரல. சரி நான் மெட்ரோ வரலாம் வந்தேன். இருக்கட்டும். மேக்கப் போட்டு வந்தியா? பாத்ரூம்ல போயிட்டு நடிக்காத. லிப் பாம்லாம் அது புதுசா இருக்கு, மின்னுது. மேக்கப் போட்டல. உனக்கு எல்லாமே தெரியும்ல. இவன் வந்து எங்கேயோ கூட்டு போவான் தெரியும். ஆனா இங்க ஏதோ ஒண்ணு பண்ணுவேன்னு தெரியும். ஆனா இங்க இருந்தே பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. சரி எங்க போலாம்? லைட்டா பசிக்குது, சாப்பிட போலாமா? நான் சொன்னல காய்ஸ், கண்டிப்பா பசிக்குது, சாப்பிட தான் போகணும்னு அவளை எதிர்பார்ப்பா. லஞ்ச் டைம். சரி ஓகே, எங்க போய் சாப்பிடலாம்? எங்க போலாம்? திடீர்னு நீ வரதே எனக்கு ஷாக்கு. இப்ப கேக்குறியா? யோசிச்சு சொல்றேன். சரி ஓகே. இதுல வந்து ஒரு சர்ப்ரைஸ். ஓகேவா? எங்கன்றத நானே சொல்றேன். அந்த கூட்டு போறேன் அந்த இடத்துக்கு. ஓகேவா? போலாமா? அது எப்படி உனக்கு தெரியுமா? நான் வந்தா எங்கேயாவது சாப்பிட கூட்டு போவேன், நம்ம சாப்பிட போவோம் அப்படிங்கறது எப்படி கெஸ் பண்ண? இல்ல, ஒரு லஞ்ச் டைம்ல வந்தா சாப்பிட போவேன் அப்படின்னு கெஸ் தான். ட்ரெஸ்லாம் செம்மையா இருக்கு மில்கி. அப்ப எல்லாமே பிளானிங்ல தான் போயிருக்கேன். எல்லா டைம் ரெடியா இருக்கணும். ஆபீஸ்ல ஏதாவது கேக்குறாங்களா? வீடியோ எல்லாம் பண்றீங்களே சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. ஆபீஸ்ல ஏதாவது ஃபேன்ஸ் கிளப் மாதிரி தான் வந்திருக்கா? ஃபேன்ஸ் கிளப்லாம் இல்ல, ஆனா எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க. நல்ல வரவேற்பு இருக்கு. சரி ரைட். மில்கி பாருங்க, ப்ராப்பர் பிளான்.
இல்லை ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீ ஒன்று வாங்க, நீ வாஷிங்டன்னா வாங்டன் மஜாவாக இருந்தது. தொட்டு அப்படியே முறை இருந்தது. ஆக்சுவலி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், சைனீஸ் ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃப்ரைட் ரைஸ்லேயே வந்து சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் மஜாவாக இருந்தது. நம்ம ஊர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இல்லை, செம்மையாக இருந்தது. அது எல்லாத்த விட தேங்க்யூ ஃபார் ஷாங்காய் ப்ரானா, என்ன ப்ரான் அது, எதுவும் ட்ராகன் ஃப்ரை ப்ரானு, ஏதாவது பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் போதும், உடனே ஆர்டர் பண்ணிடுவோம். ஸோ அந்த ப்ரானும் செம்மையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. அதில் பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு செம்மையாக இருந்தது. பட்டு நல்லா இருந்தது. ஃபுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நல்லா இருந்தது. பட் என்னென்னா, நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணுறவங்க வந்து இங்கே போங்க, இங்கே இதை ட்ரை பண்ணோம் செம்மையாக இருந்தது, இங்கே இதை ட்ரை பண்ணோம் இது செம்மையாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க தவிர்த்து எவ்வளோயா காசாச்சு அப்படிங்கிறத வந்து அதில் அவங்க சொல்லவே மாட்டாங்க. பட் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, எவ்வளோ ஆச்சுன்னா வந்து 3 எல்லாம் சேர்த்து வந்து 819 ஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, எல்லாமே 819. 2 ஸ்டார்டர் ஒரு ரைஸ், 2 ஸ்டார்டர் ஒரு ரைஸ் சேர்த்து வந்து 819. கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், இந்த லுக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியோட ஃபோட்டோ போட்டு, அவரோட கோட்ஸ் போட்டு செமையாக ஒரு உண்மையாலே ஒரு சைனாவில் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீலு, அந்த வைப்ரேஷன் வந்து இங்கே பயங்கரமாக இருந்தது. இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த ஏரியா பக்கம் வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டெசர்ட் இங்கே இல்லை, அது எனக்கே வந்து ஷாக் ஆகுது. ஓகே, சைனீஸ் ஸ்டைலில் ஏதாவது டெசர்ட், ஏதாவது தவளை எவ்வளோ போட்டு கேக் ஏதாவது வச்சுருப்பான்னு நினச்சேன். பட் அது மட்டும் இங்கே இல்லை. மற்றபடி இந்த இடம் வந்து சூப்பரான இடம். லவ்னால என்ன, சாக்லேட்டு ரோஸு அது குடுக்கல பாரு நீ. அடிப்பாவி ஏண்டி, 800 ரூபா கொடுத்து சோறே வாங்கி கொடுத்தா 100 ரூபா சாக்லேட்டுக்கு இப்படி அலையிற? அப்படி இல்லடா, சாக்லேட்டுங்கிறது ஒரு அன்பு மாதிரி, அதை வந்து பரிமாறிக்கிறதுலாம் வந்து இனிமையே இருக்கு. ஐயோ, பழைய படம் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு முடியல. சரி, இருந்தாலும் நீ வாங்கல நீ எனக்கு. சரி, நான் என்ன டீனேஜ், இந்த சின்ன பசங்க லவ், ஆரம்ப காலத்துல இருக்கிற லவ்ல இருக்கிறவங்க அந்த சாக்லேட் கொடுத்துப்பாங்க. நம்மளுக்கு தான் எருமை மாடு வயசாகுது, எதுக்கு நம்ம பேருக்கு அப்படின்ட்டு நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். சரி, அது இல்லாம நீ இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்வீட் முன்னாடி மாதிரி சாப்பிட்றது இல்ல. கரெக்ட் தான், அதை யோசிச்சேன். இருந்தாலும் நீ வாங்கல, நான் உனக்காக வாங்கியிருக்கேன். எனக்காக வாங்கியிருக்கியா? ஏய், என்னடி சொல்ற? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏய் மில்கி, எப்போ உன ஆபீஸ்லயா? ஆமா, இது என்னோட சர்ப்ரைஸ். ஆக்சுவலா நீ சாக்லேட் ரொம்ப விரும்பி சாப்பிடுறேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அது வாங்கினேன். அதே ஹாப்பி தான். சரக்கு அடிக்கும் போது சைட் டிஷ்ஷுக்கு சாக்லேட் தொட்டு சாப்பிட்டா கின்னுன்னு இருக்குமா, அப்படி பழக்கமாயிடுச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஃபன் பண்ணேன்.
எனிவே தேங்க்யூ டி, தேங்க்யூ, லவ் யூ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாக்லேட்லாம் கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமா முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருந்தேன். என்னன்னா வந்து சரி ஒரு கவிதை சொல்லி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கவிதையா? ஆமா, நீ காலைல ஏஞ்சி பார்த்தோன்னே நீ இல்லையே ஆஃபீஸ் போயிட்டியா, நான் யோசிச்சிருந்தேன் இன்னைக்கு எப்படி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒன்று கவிதை சொல்லி சரி சொல்லு. சொல்றேன். ஆனா எனக்கு வெக்கமா இருக்குதே. சொல்லு. நம்ம பையனா போயிட்ட சொல்லு. இல்ல அந்த கவிதை தனியா சொல்லலாம்னு நினைச்சேன், பட் வியூவர்ஸ் முன்னாடி சொன்னா கொஞ்சம் வெக்கமா இருக்கு. இல்ல சொல்லு பரவாயில்ல. சொல்லிட்டா? மளிகை கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கினா தருவாங்க கவரு, என்னைக்குமே நீ தாண்டி என் லவ்வரு லவ்வரு லவ்வரு. டீ காஃபில சேர்ப்பாங்க சுகரு, நான் பார்த்ததுனே நீ தாண்டி தரமான ஃபிகரு ஃபிகரு ஃபிகரு. இது எவ்வளவு நாளா யோசிச்ச? காலையில தான் யோசிச்சேன் டீ குடிச்சிட்டு. இதுக்கு எப்படின்னா இன்னொன்னு இருக்கு, பொண்ணுங்க தலைமுடி கட்ட தேவை ஹேர் பேண்டு, வாழ்நாள் முழுக்க உனக்கு நான் தாண்டி ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு. சரி ஓகே ஓகே, ஃபினிஷிங்கா ஒன்று சொல்லி முடிச்சுட்டா. ஓகே, 10 மாசம் உன்னை வயிற்றுல தாங்கினாங்க உங்க அம்மா, வாழ்நாள் முழுக்க உன்னை மனசுல தாங்குறவன் தாண்டி இந்த மாமா மாமா மாமா. மக்களே இதுக்கு நான் போறது இல்ல, நான் எனக்காக ஒரு எஃபர்ட் போட்டு அப்ப இந்த கவிதை உனக்கு பிடிச்சிருக்கா? காரியத்தை போகும் பார்த்தா பரவாயில்ல, அந்த கவிதை வந்து மில்கி பிடிச்சிருக்கு. மரத்துல இருக்குது காய் தூங்க தேவை காலடி நாய் முடியலடி என் தங்கம். ஸோ ஓகே, ஜாலியாக எல்லாரும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுங்க. விட்டா நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இருப்போம். ஆனால் எவ்வளோ எவ்வளோ டியூரேஷன் பண்ணுறனோ அவ்வளோத்துக்கும் வந்து எடிட்டிங் டேபிள் உட்காரும்போது செம்ம கடுப்பாக இருக்கும், எப்படா இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ட்டு. எது எனக்கு தெரிஞ்ச அரைகுறை எடிட்டில் பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு பிடிக்கணும், நானும் டெவலப் பண்ணிக்கிறேன் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா இப்போ இந்த வீடியோ இப்போ திருப்பி வீட்டுக்கு போய்ட்டு எடிட் பண்ணி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள், அண்ட் ஷார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், கப்புள் சிக்கங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் பாருங்கள். அதே இடத்துல இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து ஜாலியாக அதே இடத்துல சேஃபாக கொண்டாடுங்க. எப்படி இருந்தாலும் பசங்களா வேற வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு, அதனால சேஃபாக கொண்டாடுங்க. வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு இல்லை இல்லை, பசங்களுக்கு தெரியும் அந்த கதை, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, ஸோ உங்க எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ என்றும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேணும்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், பாய் ஆல்.